Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நீட் முறைகேடுகள் விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் முதுநிலை நீட் தேர்வும் கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் தொலைதூரத்தில் உள்ள தேர்வு மையங்களுக்கு சென்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்வையில் விளக்குவதற்காக செய்தியாளர் இணைந்திருக்கிறார். செய்தியாளர் விக்னேஷ் முத்து, என்ன காரணத்திற்காக இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது? என்ன சிரமங்களை மாணவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க? இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக 297 நகரங்களில் 2,28,757 மருத்துவர்கள் இன்று நீட் முதுநிலை தேர்வுக்கு தயாராகி அந்தந்த தேர்வு மையங்களுக்கு நேற்று இரவே சென்று விட்டார்கள். குறிப்பாக இன்று காலை சரியாக 9 மணி அளவில் இந்த தேர்வு என்பது நடைபெறுவதாக இருந்த நிலையில் மூன்றாவது முறையாக இந்த தேர்வு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சகம் நேற்று சரியாக 10 மணி அளவில் தான் நேரடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. இதற்கு காரணமாக மத்திய கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கும் பொழுது இந்த தேர்விலும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த தேர்வின் மூலம் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுவதை தடுப்பதற்காகத்தான் கடைசி நேரத்தில் இந்த தேர்வை நாங்கள் ரத்து செய்கிறோம். அடுத்த கட்டமாக இந்த தேர்வு பின்னர் நடைபெறும் இந்த தேதி என்பது விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம் என்றுதான் நேற்றைய தினம் அறிவித்தார்கள். இதற்காக தமிழகம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் கூட சென்னை, அதே போன்று ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, ஒடிசா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று தேர்வு எழுத தயாராக இருந்த நிலையில் பல்வேறு பொருட்செலவுகள், அதே போன்று அந்த அலைச்சல் உள்ளிட்டவர்கள் ஏற்பட்டு கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த தேர்வு இன்று மற்றும் முதல் முறையாக ரத்து செய்யப்படவில்லை, கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக ரத்து செய்யப்படுவதன் காரணமாக தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாகத்தான் தேர்வு எழுத தயாராக இருந்த மாணவர்கள், மருத்துவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழக மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் டாக்டர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பலர் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களில் இந்த தேர்வு இது போன்ற முக்கியமான 4 முக்கிய தேர்வுகள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 தேர்வுகளை நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது பல்வேறு முறைகேடுகள் எழுந்திருப்பது வெளியே வந்திருக்கிறது. தேர்வு வினாத்தாள்கள் தேர்வு நடைபெறுவதற்கு ஒரு நாட்களுக்கு முன்னதாகவே நேரடியாக கசிந்திருப்பதாக மத்திய கல்வித்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் நீட் இளநிலை தேர்வு, அந்த மாணவர்களுக்கான தேர்வு என்பது நேரடியாக பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வை பொறுத்தமட்டில் அடுத்தடுத்து அந்த ரத்து செய்யப்படுவதன் காரணமாக எங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இன்று தேர்வு எழுந்த அனைவரும் மருத்துவர்கள், ஏற்கனவே மருத்துவம் பயின்று முடிந்து சில மருத்துவமனைகளில் அவர்கள் பயிற்சியாளராக பணிபுரிந்து வருகிறார்கள். இதற்காக பல மாதங்களாக தயாராகி இருந்தார்கள். இதனால் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது எங்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். கல்வித்துறை அமைச்சகத்தை சார்பில் ஏற்கனவே அந்த தேசிய தேர்வுகள் முகமைக்கு ஒரு குழு அமைத்து அதனை இன்னும் மேலும் வலுப்படுத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறது. மிக முக்கியமாக நீட் இளநிலை தேர்வை பொறுத்தமட்டில் தற்பொழுது சிபிஐ இந்த வழக்கை விசாரணைக்கு கையில் எடுத்து தொடர்ச்சியாக அந்த முறைகேடு சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வுகள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்படுவது மாணவர்கள் மத்தியில் அந்த கல்வித்துறை மீது அந்த நம்பிக்கை இழந்திருப்பதாக ஒரு வேதனையை பதிவு செய்திருக்கிறார்கள். நாளைய தினம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுது இந்த நீட் தேர்வு விவகாரத்தை முன்னெடுப்பதற்காக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் திட்டமிட்டிருக்கிறது. மாணவர்களை பொறுத்தமட்டில் இந்த நீட் இளநிலை தேர்வில் முறைகேடு, இந்த முதுநிலை மாணவர்களுக்கான நீட் தேர்வு ரத்து, நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என அடுத்தடுத்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவது தற்பொழுது மாணவர்களின் வாழ்வுக்கு அந்த ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.